எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது எப்படி எக்ஸ்டெண்ட் ஃபேரை கன்ஃபிகர் பண்றது. புக்கிங் பேஜ்ல ரைட் சைடுல குவிக் லிங்க்ஸ் ஆரோ மார்க் ஆப்ஷனை பார்க்கலாம. இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்க எக்ஸ்டெண்ட் ஃபேர் செட்டிங் ஆப்ஷன் தெரியும். கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷனா. இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபேர் செட்டிங் பேஜ் ஓபன் ஆகும். இங்க நாம சர்வீஸ் பில்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணலாம். எல்லா ஆக்டிவ் சர்வீசஸும் டிராப் டவுன்ல வரும். டிராப் டவுன்ல இருந்து நீங்க தேர்வு செய்ய வேண்டிய சர்வீஸை தேர்வு பண்ணுங்க. அதுல தான் நீங்க எக்ஸ்டெண்ட் ஃபேர் கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நாங்க பெங்களூர் டு சென்னை செலக்ட் பண்றோம். நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. காப்பி, காப்பி ஃபேர் ஓன்லி மற்றும் காப்பி ஃபேர் அண்ட் கட் ரவுட் ஃபேர். அந்த காப்பி ஆப்ஷன்ல ரவுட் லெவல்லும் ரிசர்வேஷன் லெவல்லையும் இருக்கும் எல்லாத்தையும் காப்பி ஆகும். மெயின் ஆரிஜின், டெஸ்டினேஷன், மல்டி ஸ்டேஷன், போர்டிங் ஸ்டேஜ், டிராப்பிங் ஸ்டேஜ், ஃபேர் கமிஷன் எல்லாமே உட்பட. நாங்க காப்பி ஃபேர் ஓன்லி செலக்ட் பண்ணினா அந்த நாளோட ஃபேர் மட்டும்தான காப்பி ஆகும். நாம காப்பி ஃபேர் அண்ட் கட்அவுட் ஃபேர் செலக்ட் பண்ணினா அந்த நாளோட ஃபேர்ம கட்அவுட் ஃபேர்மும் காப்பி ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நாங்க காப்பி ஃபேர் ஓன்லியை செலக்ட் பண்றோம். இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேட் ரேஞ்ச் மற்றும் மல்டிபிள் டேஸ். டேட் ரேஞ்ச்ல 2 ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் டேட் மற்றும் எண்ட் டேட். அதனால நாம ஸ்டார்ட் டேட் மற்றும் எண்ட் டேட்டை அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணலாம. நாம மல்டிபிள் டேட்ஸ் செலக்ட் பண்ணினா டேட்ஸ் சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேலண்டர் ஃபீல்ட் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. அப்புறமா எந்த டேட்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணலாம. நீங்க செலக்ட் பண்ணலாம மல்டிபிள் டேட்ஸ், மேலும் வேண்டாத டேட்ஸ் இருந்தா ஸ்கிப் பண்ணலாம். இங்க தேவையான டேட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது டேட் ரேஞ்ச் வைஸ். செலக்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் டேட். கேலண்டர்ல கிளிக் பண்ணுங்க. நாங்க டிசம்பரை செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு எண்ட் டேட் இருக்கு. கேலண்டர்ல கிளிக் பண்ணி அப்புறமா எண்ட் டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது வீக்லி ஸ்கெட்யூல்ல எல்லா டேஸ்மா ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கும். இப்போ நீங்க வேண்டிய தேதியிலிருந்து ஃபேரா பிக் பண்ணணும். டேட் பேஜ் செலெக்ஷன்ல கிளிக் பண்ணி அப்புறமா கேலண்டர்ல நீங்க காப்பி பண்ணணும் டேட்டோட ஃபேரா செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நாங்க டிசம்பர் 1 தேதியை செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறமா கிளிக் பண்ணுங்க கிரியேட் ரெட் கார்டு. ஓகேய கிளிக் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபேர் ரெட் கார்டு கிரியேட் ஆகிடுச்சு. செக் பண்ணணும்னா முதல்ல நீங்க எந்த சர்வீஸ்க்கு கிரியேட் பண்ணீங்கன்னு பாருங்க. பெங்களூர் டு சென்னை சர்வீஸ்க்கு நாங்க எக்ஸ்டெண்ட் ஃபேர் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்புறம் புக்கிங் பேஜ்க்கு போய மெனு வீல கிளிக் பண்ணுங்க. மெனுக்குள்ள ரவுட்ஸ கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க சர்ச் பண்ணலாம பெங்களூர் என்று செக்ன. இதுதான நாங்க ரேட் கார்டு கிரியேட் பண்ணிய சர்வீஸ். ரைட் சைடுல மாடிஃபயர் ஆப்ஷன் தெரியும். மாடிஃபைய கிளிக் பண்ணி பிறகு ரேட் கார்ட்ஸ கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க பார்க்கலாமா அந்த ரேட் கார்டா. இது எக்ஸ்டெண்ட் ஃபேர் செட்டிங்ல நாங்க கிரியேட் பண்ணியது. ஸ்டார்ட் டேட் டிசம்பர் 1, எண்ட் டேட் டிசம்பர் 7, கிரியேட்டட் டேட் நவம்பர் 3. எக்ஸ்டெண்ட் ஃபேர் செட்டிங்ல எந்த ரேட் கார்டையும் கிரியேட் பண்ணணும்னா நீங்க எக்ஸ்டெண்ட் ஃபேர் செட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் சர்வீஸ் ரேட் கார்ட்ஸையும் கிரியேட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நல்ல நாளா இருக்குங்க.